உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 10 துறைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் உற்பத்தி அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதில் 10 துறைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படவிருக்கிறது. அதன்படி ஆட்டோமொபைல், வாகன உதிரி பாகங்கள், மருந்து பொருட்கள், சிறப்பு உருக்கு, மூலதன பொருட்கள், தொழில்நுட்ப பொருட்கள், ஏசி, எல்இடி பல்புகள் போன்ற பொருட்கள், தொலைத்தொடர்பு, ஜவுளி உள்ளிட்டவை பலனடையும் என மத்திய அமைச்சர்கள் தெரிவித்தனர். புதிய திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Set of 10 sectors for which the current announcement of the PLI is applicable. Prakash ji rightly said, over the next 5 years, this is going to be estimated, this is today estimated, that the new PLIs that we are bringing in for these 10 identified sectors will involve an expenditure of about 2 lakh crores. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தீபாவளியன்று தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையின் பல இடங்களில் காலையில் மிதமான மழை பெய்துள்ளது. தியாகராய நகர், தேனாம்பேட்டை, எழும்பூர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், கோட்டூர்புரம், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், புரசைவாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் காலையில் பணிக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில தாழ்வான இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 12 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் மிக கனமழையோ மிக மிக கனமழையோ பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு நிலைமையை சமாளிக்க மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக தமிழகத்திற்கு 11, 13 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மஞ்சள் அலர்ட்டும், 12 மற்றும் தீபாவளி நாளான 14 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்பொழுது பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகத்தில் திருமணத்திற்கு முந்தைய ப்ரீ வெட்டிங் ஷூட்டின் போது பரிசல் கவிழ்ந்த விபத்தில் மணமக்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயதான கட்டிட ஒப்பந்ததாரர் சந்திரவுக்கும் 20 வயதான சசிகலாவிற்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இவர்களின் திருமணம் வரும் 22ஆம் தேதி நடத்த ஏற்பாடுகள் நடந்து வந்தன. இந்நிலையில் மணமக்கள் முகுதோரோ என்ற இடத்தில் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலுக்கு வழிபட சென்றனர். அங்கு சென்று வீடு திரும்பும்போது காவிரி ஆற்றில் இருந்தபடி புகைப்படங்களை எடுக்க விரும்பினர். மணமக்களும் புகைப்பட குழுவினரும் பரிசலில் தலக்காடு என்ற இடத்தில் காவிரி ஆற்றில் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அப்போது பரிசலில் ஒரு முனையில் மணமக்கள் நின்றபோது நிலை தடுமாறி சாய்ந்தது. இதில் சசிகலா தண்ணீரில் விழுந்தார். அவரை காப்பாற்ற சந்திரவும் தண்ணீரில் குதித்தார். இருவரும் தண்ணீரில் மூழ்கி பலியாகினர். புகைப்பட கலைஞர்களுக்கும் நீச்சல் தெரியாததால் அவர்களால் மணமக்களை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டது. பரிசல் ஓட்டி உயிர் தப்பி நீந்தி கரை சேர்ந்தார். இந்த சம்பவத்தில் உடல்களை மீட்டு தலக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.
புதிய அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஜோ பைடன் அமைத்துள்ள கொரோனா கட்டுப்பாட்டு குழுவில் ஈரோட்டை பூர்வீகமாக கொண்ட மருத்துவர் செலின் ராணி உறுப்பினராக இடம்பெற்றிருப்பது அவர்களது உறவினர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜோ பைடன் அமைத்திருக்கும் 13 பேர் அடங்கிய கொரோனா கட்டுப்பாட்டு குழுவின் தலைமை பொறுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் மூர்த்தி என்பவர் இடம்பெற்றிருக்கும் நிலையில் குழு உறுப்பினராக ஈரோட்டை பூர்வீகமாக கொண்ட செலின் ராணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரின் தந்தையான ராஜ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள பெருமாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். பள்ளிப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பை தாயகத்தில் முடித்த நிலையில் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார். அவருடைய 3 மகள்களில் ஒருவர்தான் செலின் ராணி. இவர் ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, பிரேசில் போன்ற நாடுகளில் காசநோய், HIV தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இந்நிலையில் அமெரிக்காவின் கொரோனா கட்டுப்பாட்டு குழு உறுப்பினராக செலின் ராணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தன்னுடைய தந்தை படித்த ஈரோடு அரசு பள்ளிக்கு பல உதவிகளை நேரில் வந்து செய்ததோடு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயிலும் பள்ளிக்கு மதிய உணவு வழங்கும் பணியை தன்னுடைய தந்தை பெயரிலான அறக்கட்டளை மூலமாக செய்து வருகிறார். ஈரோட்டுடன் இன்று வரை தொடர்பில் செலின் ராணி உயர் பதவிக்கு வந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அவங்க இந்தியாவுக்கு நேரத்தில் வந்திருக்காங்க. ஈரோடு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுக்குறதுக்கு 1.5 லட்ச ரூபாய் லாஸ்ட் இயர் 2018 டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேதாத்திரி மகளிர் ஸ்கூல் இருக்குது சாமிநாதபுரத்தில், அதுக்கும் டொனேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாட்டியினுடைய பேரில் சின்னம்மாள் ட்ரஸ்ட் அதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே மொடக்குறிச்சி ஸ்கூலுக்கு ராஜ் கவுண்டர் ஃபவுண்டேஷனுங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்களுடைய தொண்டு நாட்டுக்கு நம்ம இந்தியனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவிலேயே வளர்ந்தாலும் தன்னுடைய தந்தை படித்த ஈரோடு அரசு பள்ளிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்துக் கொடுப்பது உள்ளிட்ட பொருளாதார ரீதியிலான உதவிகளை இன்று வரை செய்து வருகிறார். 2018 வரும்போதே இங்கே ஒரு IED ப்ரோக்ராமில், கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மென்டலி ரிட்டார்டு சில்ட்ரனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் நடக்குது. அதே கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்பெஷல் விங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அது வேணுங்கிற அந்த எஜுகேஷனல் எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுபோக அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம்னு ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னுமே மாதம் அதுக்கு உண்டான பணம் அந்த ராஜ் கவுண்டர் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு வர்ற மாதிரி அந்த தேவராஜன் மூலமாக எங்களுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது என்றும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தவே தெரியும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான அதிநவீன கருவிகள் பயன்பாட்டை துவங்கி வைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் பற்றி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கெடுத்தார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு விவசாயிகளை பற்றி எதுவும் தெரியாது என விமர்சித்த முதல்வர், விவசாயிகளை கொச்சைப்படுத்தவே அவருக்கு தெரியும் என கூறினார். ஸ்டாலின் என்ன தொழில் செய்கிறார் என்பது அவருக்கே தெரியாது எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போலியான விவசாயி என்று அவருக்கு விவசாயத்தை பற்றியே தெரியாது. போலியான விவசாயி உண்மையான விவசாயி என்று எப்படி கண்டுபிடிப்பார்? அதை சொல்லுங்க. முத அவருக்கு வேளாண் பற்றி தெரிஞ்சா பரவாயில்ல. இங்க கூட வந்தாரு தூத்துக்குடிக்கு, பதநீர் சாப்பிட்டு இதுல என்ன சக்கரை கலந்துதான் கேட்டார். அப்படிப்பட்டவரெல்லாம் அப்படித்தான் சொல்லுவார். இது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். ஏன்னா விவசாயினா எப்படி இருக்கணும் என்னை கேட்டால் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும் பாவம்? இப்போ அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. தொழில் செய்யாதவர்களை கேட்டால் அப்படித்தான் சொல்லுவார். அவருக்கு என்ன தொழில்னு அவருக்கே தெரியல. தொழிலே செய்யாத பிழைப்பு நடத்திக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின். முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் காரில் சென்று கொண்டிருந்த போது குட்டையாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரி என்ற மாற்றுத்திறனாளி கையில் கோரிக்கை மனுவுடன் நின்று கொண்டிருந்தார். அதனை கண்ட முதலமைச்சர் காரை நிறுத்தி மாரீஸ்வரியிடம் மனுவை பெற்றுக் கொண்டார். குடும்பம் நடத்த போதிய வருமானம் இல்லை என மாரீஸ்வரி கூறிய நிலையில் அவரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்த முதல்வர் 15,000 ரூபாய் ஊதியத்தில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வார்டு மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். தூத்துக்குடி பயணத்தை முடித்துவிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் சார்பில் 28 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த 30 திட்டங்களை துவங்கி வைத்தார். 11 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். இதையடுத்து கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் மாநில அரசு அறிவித்த திட்டங்களின் செயல்பாடுகள் பற்றி அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தினார். பத்தி இதுக்கு வருவதற்கு காரணம் 100% ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா 2ஆம் விரிவாக்கத்திற்கு அவர் தொழில்துறை மந்திரியா இருந்தார். அவர் மறந்துட்டு பேசிட்டு இருக்கார்.
எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. நீ பேசிய பேச்சு, திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கும் அவக்குறிப்பில் இருக்குது. நீங்க வேணா பத்திரிகையாளர் ஊடக நம்பர்ல தாராளமா எடுத்து பார்க்கலாம். அது யாரும் மறைக்கவே முடியாது. அவர் சட்டமன்றத்திலே பேசுறார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கப்படும். அவரே நிலம் ஒதுக்கி இருக்கார் கையெழுத்து போட்டு. இதோட என்னங்க வேணும்? பச்சை பொய் பேசுறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் காரணம் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இரண்டாவது கட்ட விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கியது ஸ்டாலின் தான் என்றும் தற்போது அதிமுக மீது பழி போடுவதாக முதலமைச்சர் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் தீவான கிரீட்டியில் ஒரே மாதத்திற்குள் மூன்றாவது முறையாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரீட்டியில் பெய்து வரும் கனமழையால் தீவை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் தங்கள் வீடுகளின் கூரை மீது தஞ்சம் புகுந்திருக்கின்றனர். கடந்த சனிக்கிழமை முதல் ஊரடங்கு அமலில் உள்ளதால் கனமழையால் உயிர் சேதம் ஏதும் நிகழவில்லை என்றும் தீவின் சாலைகள் கடும் சேதமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் மிஸ் மிசிசிப்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின பெண் தற்போது மிஸ் அமெரிக்கா பட்டத்தை வென்றுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு மிசிசிப்பியில் நடைபெற்ற அழகி போட்டியில் கலந்து கொண்ட ஆசியா டேனியல் பிரான்ச் மிஸ் மிசிசிப்பி பட்டத்தை வென்ற முதல் கருப்பின பெண்ணாக வாகை சூடினார். 2019 நடைபெற்ற மிஸ் அமெரிக்கா போட்டியில் ஆசியாவிற்கு வெற்றி கிடைக்காத நிலையில் தற்போது 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க அழகியாக தேர்வாகியுள்ளார். இதையடுத்து 2020ஆம் ஆண்டிற்கான உலக அழகி போட்டியில் அமெரிக்காவின் சார்பாக ஆசியா டேனியல் பிரான்ச் கலந்து கொள்வார். கொரோனா வைரஸ் பரவலால் பெரும்பாலானோர் வீட்டிலிருந்தே பணிபுரிந்து வரும் நிலையில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களையும் வீடு வீடாக செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே பணிபுரிய வைத்திருக்கிறது சாண்டா HQ எனும் செல்போன் செயலி. கொரோனா பரவலால் சாண்டா கிளாஸ் குழந்தைகளை தேடிச் செல்லவோ குழந்தைகள் அவரை வந்து பார்க்கவோ இயலாத நிலையில் இந்த செயலி மூலமாக குழந்தைகள் சாண்டா கிளாஸுடன் பேசி மகிழ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விக்கிபீடியா நிறுவனரான ஜிம்மி வேல்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த செயலியில் வீடியோ அழைப்பில் சாண்டா கிளாஸுடன் பேச 2000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஸ்பெயினில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ பணியாளர்கள் வித்தியாசமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்ரிடில் உள்ள மண்டல சுகாதார அலுவலகத்திற்கு முன்பாக திரண்ட மருத்துவ பணியாளர்கள் தங்கள் உடைகளை களைந்துவிட்டு குப்பைகளை சேகரிக்கும் பாலித்தீன் பைகளை அணிந்து கொண்டனர். பின்னர் டிஷ்யூ பேப்பரை பிடித்துக் கொண்டு மனித சங்கிலி போல் அணிவகுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் செய்தியாளர்களை முதலமைச்சர் பழனிசாமி சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். 2020 அன்று மட்டும் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 19. நேற்றைய தினம் குணமடைந்த எண்ணிக்கை நேற்றைய தினம் 5 பேர். தற்போது கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்றோருடைய எண்ணிக்கை 79 பேர். 10/11/2020 வரை நடைபெற்ற பரிசோதனையுடைய எண்ணிக்கை 2,80,151. பரிசோதனை நிலையம் 1 இருக்கின்றன. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க என்பதற்காக அரசின் சார்பாக 6 மருத்துவமனை படுக்கை எண்ணிக்கை 750. தனியார் மருத்துவமனையில் 7 மருத்துவமனை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் 137 படுக்கைகள். கோவிட் கேர் சென்டர் தனியார் கட்டங்களை 8 தேர்வு செய்யப்பட்டு அதில் படுக்கை வசதி 1436 ஏற்பாடு செய்யப்பட்டது. தயார் நிலையில் தேர்வு செய்யப்பட்டவை அரசு மருத்துவர்கள் 280 படுக்கைகள். அதோட மருத்துவ உபகரணங்கள் N95, அதோட பிபி கிட், ஜிங்க் மற்றும் மல்டி வைட்டமின் மாத்திரைகள்லாம் இந்த மாவட்டத்திற்கு தேவையான அளவுக்கு கையிருப்பில் வச்சிருக்கிறாங்க. நோய் பரவலை இன்றைக்கு கட்டுப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்காக அரசு பல வழிமுறைகளை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் எனக்கு வேகமாக விரைவாக விரைந்து செயல்பட்ட காரணத்தினால ஜூலையில் அதிகமாகிருச்சு. அதை படிப்படியாக குறைக்கப்பட்டது. அது குறைக்கப்பட்டதற்கு காரணம் அதிகமான காய்ச்சல் முகாம் நடத்தினாங்க. நாளொன்றுக்கு 103 காய்ச்சல் முகாம் விருதுநகர் மாவட்டத்திலே நடைபெற்றது. 103 காய்ச்சல் முகாம் நாளொன்றுக்கு நடைபெற்ற காரணத்தினால இன்றைக்கு அதில் 4,55,865 பேர் அந்த காய்ச்சல் முகாமில் பங்கு பெற்று அதில் யாராருக்கெல்லாம் அந்த நோய் அறிகுறி இருக்குதோ அவர்களை எல்லாம் அழைத்து சென்று பரிசோதனை செஞ்சு அவர்களுக்கு குணப்படுத்துறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். அதனால இந்த கொரோனா வைரஸ் பரவல் இன்னைக்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் குறைக்கப்படுகின்றன. அதோடு
இன்றைக்கு வீடு வீடாக சென்று உள்ளாட்சித்துறையில் இருக்கின்ற அலுவலர்கள், சுகாதாரத்துறையில் இருக்கிற அலுவலர்கள் வீடு வீடாக போய் சென்று அந்த இருக்கிறவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறி இருக்குதா என்று கேட்டறிந்தார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நோய் அறிகுறி யாராவது தென்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களுக்கு குணமடை செய்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கொரோனா வைரஸ் பரவல் இருக்கிறது என்று மாவட்ட நிர்வாகத்திற்கோ அல்லது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக சுகாதார குழு அங்கே சென்று அந்த பகுதியில் பரிசோதிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற நபர்களை பரிசோதிக்கப்பட்டு அந்த பரிசோதனையில் அது ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டால் அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்தோம். இப்படி பல வழிகளிலும் அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு தடுக்கப்படுகிறது, குறைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த பகுதி, பட்டாசு தொழில் அதிகமாக இருக்குது, தீப்பெட்டி தொழில் அதிகமாக இருக்குது, வேளாண் தொழில் இருக்குது, நெசவு தொழில் இருக்குது. அவை இந்த பிரதான தொழில்கள்லாம் இன்றைக்கு அதிகமான தொழிலாளி பணிபுரிந்து கொண்டிருக்கின்றாங்க. இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து பல தொழிலாளர்கள் இங்கே தகுதி பணிபுரிந்தாங்க. இந்த கொரோனா வைரஸ் பரவல் ஏற்பட்ட உடனே அந்த வெளி மாநில தொழிலாளர்கள் நம்ம சொந்த மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு விருப்பம் தெரிவித்தார்கள். அப்படி விருப்பம் தெரிவித்த அந்த வெளி மாநில தொழிலாளர்கள்லாம் அரசாங்கத்துடைய செலவிலே அவரோட சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வச்சோம். இன்றைக்கு நோய் பரவல் படிப்படியாக குறைந்த காரணத்தில் அவர்கள் மீண்டும் விருப்பம் தெரிவித்து இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெளி மாநில தொழிலாளர்கள் கொரோனா வைரஸ் பரவல் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விலையில் அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். இவ்வளவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் மீண்டும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். தீப்பெட்டு தொழிலுக்கும் சரி, இல்லது பட்டாசு தொழிலாளர்களுக்கும் தேவையான நிவாரண தொகையை நாங்கள் கொடுத்தோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம், விலையில் அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். எல்லாமே பொதுமக்களுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்ற கவனமாக அரசு பார்த்து கொண்டது. அதேபோல பட்டாசு தொழில், இந்த தொழில் நெருக்கடி ஏற்படுகிற பொழுது மாண்பு அமைச்சர்களும் மாண்பு சட்டப்பேரவர்களும் இங்கு இருக்கின்ற பட்டாசு தொழிலதிபர்களும் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் நீதிமன்றத்தில் இதை வாதாடும் என்று சொன்னார்கள். அரசாங்கமே அவர்களுக்கு நாங்கள் தனியாக வழக்கறிஞரை வைத்து வாதாடணும், அவர்களுக்காக வாதாடணும். ஏன்னா இன்னைக்கு பட்டாசு தொழில் பிரதான தொழிலாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்றது, தீப்பெட்டி தொழில் பிரதானமாக இருக்கின்றது. அந்த தொழில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் அரசின் சார்பாக வாதாடணும். இன்றைய தினம் கூட ஒரிசா, ராஜஸ்தானில் அந்த பட்டாசு வெடிப்பதற்கு தடை செஞ்சாங்க. அந்த மாநில முதல்வருக்கு நானே கடிதம் எழுதினேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரதான தொழிலாக விருதுநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு பட்டாசு தொழில் இருக்கின்றது. ஏறக்குறைய இந்தியாவிலே 70% பட்டாசு இங்கிருந்து தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். இப்படி தடை செஞ்சால் இதனால் பாதிக்கப்பட்டு விடும். இன்னைக்கு வெளிநாட்டில் கூட, வளர்ந்து வருகின்ற வெளிநாட்டில் கூட இன்னைக்கு விசேஷ காலங்களில் இன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, இன்றைக்கு வான வேடிக்கைலாம் நடைபெறுகிறது. அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இன்றைக்கு நம்முடைய வெளி மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்களும் கடிதம் எழுதப்பட்டு இந்த பட்டாசு உற்பத்தியை தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். அதற்கு தேவையான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறோம் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோடு இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு நலங்களை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பல ஏரிகளே இந்த மாவட்டத்தில் தூர் வாரப்படுகிறது. அது முழுக்க முழுக்க வேளாண் பெருமக்களை வச்சே இந்த தூர் வாரம். அதோட தடுப்பணைகள் இந்த எந்தெந்த பகுதியில் கட்டணுமோ இந்த மாவட்டத்தில் அதையும் கட்டுவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதோட இன்னைக்கு நீண்ட காலமாக விருதுநகர் மாவட்ட மக்களும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜேந்திர பாலாஜி, மாண்புமிகு சட்டப்பேரவைகள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேணும்னு கேட்டாங்க. அந்த கோரிக்கையும் அம்மாவுடைய அரசு தான் நிறைவேற்றிருக்கிறது. இன்றைய தினம் இந்த கட்டட பணிகளும் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேணும்னு கேட்டாங்க, அதையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு 6 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியா இந்த மாவட்டத்தில் தரம் உயர்த்திருக்கிறோம். 7 உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியா தரம் உயர்த்திருக்கிறோம். அதே கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு ஒரே நேரத்தில் 11 உயர்நிலைப் பள்ளிகள் 11 மேல்நிலைப் பள்ளிகள் 11 உயர்நிலைப் பள்ளிகள் 11 மேல்நிலைப் 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 பள்
அரசு மருத்துவக் கல்லூரியை பெற்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எவ்வளவு மருத்துவக் கல்லூரியை பெற்றது வரலாறு கிடையாது. இதன் மூலமா 1650 பேர் இந்த ஆண்டு மட்டும் மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அதுபோல 6 சட்டக்கல்லூரியை நான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு 6 சட்டக்கல்லூரியை நாம் தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். 5 சட்டக்கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. 2-3 கல்லூரி கட்டணம் திறக்கப்பட்டுகின்றன. அதே போல நிறைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. இன்றைக்கு தனியார் கல்லூரியில் போய் படிக்கணும்னா அதிக கட்டணம் செலுத்தி தான் படிக்க முடியும். ஆகவே ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் அந்த கட்டணத்தை செலுத்த முடியாது. ஆகவே அரசு திறக்கப்பட்ட அந்த கல்லூரியில் போய் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க முடியும். இன்றைக்கு பொறியியல் கல்லூரி கொடுத்துருக்கிறோம், பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, அப்புறம் வேளாண்மை கல்லூரி, அது மட்டும் இல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி. இந்த ஆண்டு ஒரே வருஷம் 3 கல்லூரி கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு தேனியில் கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய ஆராய்ச்சி நிலையம், அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் கால்நடை மருத்துவமனையோட ஆராய்ச்சி நிலையம், எல்லாத்துக்கும் மேலாக சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அருகில் கூட்டு ரோட்டில் இன்றைக்கு சுமார் 1000 கோடி ரூபாயில் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் வேளாண் பெருமக்களுக்கு உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை செல்வங்களை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட மகப்பேறு மருத்துவமனை 18 கோடி ரூபாயில் இன்றைக்கு நம்முடைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வருகிறது. செவிலியர் பயிற்சி பள்ளி நம்ம இந்த மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சரோட சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் 8250 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 4131 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. அதோட இலவச வீட்டுமனை பட்டா 5722 பேர் கொடுத்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழே 3802 மனுக்கள் பெறப்பட்டு அதில் தகுதியான மனுக்கள் 1178 கண்டறியப்பட்டு அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். பட்டா மாறுதல் செய்வதில் 2797 பேர் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாங்க. அதில் 1705 பேருக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பொதுப்பணித்துறையில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அதோட இன்றைக்கு புறவழிச்சாலை இன்றைக்கு 2 இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல பாதாள சாக்கடை திட்டம், விருதுநகர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம், அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனை பாதாள சாக்கடை திட்டம், சாத்தூர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம், ராஜபாளையம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம், பல திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். அதே போல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக கூட்டுக்குடி திட்டம் இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றுவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. விருதுநகர் மாவட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்கள் சந்தித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். கோவில் மரங்களில் மட்டும் வாழும் பழந்தின்னி வௌவால்களுக்காக பெரம்பலூர் கிராம மக்கள் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ளது கிரம்பியம் கிராமம். சுமார் 100 வீடுகள் உள்ள இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள கோவில் மரங்களில் ஆயிரக்கணக்கான பழந்தின்னி வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. கிரம்பியம் கிராமத்தில் நுழைந்தவுடன் ஈச் கீச் என்ற வௌவால்களின் சத்தம் அனைவரையும் ரசிக்க வைக்கிறது. கோவில் மரங்களில் பகல் நேரங்களில் தலைகீழாக தொங்கும் வௌவால்கள் இரவு நேரங்களில் உணவு தேடி சென்றுவிட்டு மீண்டும் அதே கிரம்பியம் கிராமத்திற்கே வந்து ஓய்வெடுக்கின்றன. தங்கள் கிராமத்தில் தஞ்சமடைந்துள்ள வௌவால்களை பாதுகாக்கும் வகையில் தீபாவளி திருவிழா, அரசியல் கொண்டாட்டம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிகளுக்கும் பட்டாசு வெடிப்பதில்லை என கூறுகின்றனர் கிராம மக்கள். புளியாமரம், அரச மரத்தில் ஆயிரக்கணக்கானத்துக்கு மேலே வௌவால்லாம் இங்கே இருக்குது. இங்கே தீபாவளி அப்போ வெடி வெடிக்கணுனாலும் கம்பி மத்தப்போ அந்த மாதிரி தான் வெடிப்பாங்க. இதுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க. எந்த மரம் எதுவுமே வெட்டுறதில்ல. இதுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்காங்க. எந்த தொந்தரவுமே செய்யறதில்ல.
தீபாவளி பண்டிகையின் போது சிறுவர்கள் ஒலி எழுப்பாத மத்தாப்பு, புஸ்வானம், சங்கு சக்கரம் உள்ளிட்டவற்றை மட்டுமே வெடித்து கொண்டாடுகின்றனர். வௌவால்கள் வாழ்வதற்கான சீதோஷண நிலையை உருவாக்குவதோடு மா, இலுப்பை, கொய்யா உள்ளிட்ட பழம் தரும் மரங்களை நடவு செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரம்பியம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் மரத்தில் எந்த மரத்துலையும் போய் கொடி கொள்ளாதுங்க. பஞ்சாயத்துக்கு சொந்தமான மரம், சாமி மரம், இந்த மாதிரி மரத்தில் தான் அது தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் கிராம பொதுமக்கள்லாம் அதுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிராமம் எப்படி பாதுகாப்பு கொடுக்குதோ அதே மாதிரி அரசாங்கமும் அந்த வௌவால்களுக்கு, அந்த உயிரினத்துக்கு பாதுகாப்பு தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோங்க. வௌவால்களுக்காக தங்களது பல ஆண்டுகால சந்தோஷங்களை தியாகம் செய்து வரும் கிரம்பியம் கிராம மக்களின் செயல் போற்றத்தக்கது. நியூஸ் 18 தமிழ் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் ராஜவேல்.